ஒரு குடிசை வீட்டுல வாழ்ற ஒரு மனுஷனுக்கு தன்னோட குடும்பத்துக்கு ஒரு அழகான வீடு கட்டி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. கிட்டத்தட்ட 20 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு ஒரு வீட்டை கட்டுறாரு. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சுத்தி இருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்றாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போறாரு. போன நேரத்துல அவரோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது. அந்த நிலநடுக்கத்துல அவர் கட்டின வீடு தரமட்டமா நொறுங்குது. அதை பார்த்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. போனவர் திரும்பி வந்து பாக்குறாரு. திரும்பி வந்து பார்க்கும்போது அவர் நான் இஞ்சி என்ன ஃப்ரிட்ஜ் குளிர்ல வச்சா என் எண்ணெய் விஷ பொருளாக மாறிடும், வயிற்றை தாக்கி கடுமையான வலியை உண்டாக்கும். அதனால சீக்கிரம் என்ன ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுங்க. நான் பூண்டு என்ன ஃப்ரிட்ஜ் குளிர்ல வச்சா நான் விஷ பொருளாக மாறிடுவேன், கல்லீரலை தாக்கும் அளவுக்கு ஆபத்து ஆகிடுவேன். அதனால சீக்கிரம் என்ன ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியே எடுங்கள். நான் சாதம் என்ன தண்ணீர்ல ஊற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சா நான் விஷமாக மாறிடுவேன். நான் வெங்காயம் என்ன ஃப்ரிட்ஜ் குளிர்ல வச்சா நான் சீக்கிரம் ஆக்சிடைஸ் ஆகி பாக்டீரியா வளர ஆரம்பிக்கும், கடுமையான விஷ பாதிப்பை உண்டாக்கும். அதனால சீக்கிரம் என்ன ஃப்ரிட்ஜ்ல இருந்து சிலர் நம்மை ஏமாற்றி இருப்பார்கள், சிலர் நம்மை சோதித்திருப்பார்கள், சிலர் நம்மை பயன்படுத்தி இருப்பார்கள், சிலர் நம்மை அவமானப்படுத்தி இருப்பார்கள், சிலர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், அவர்கள்தான் நாம் சிறந்த மனிதர்களாக மாற முக்கிய காரணமானவர். தினமும் ஒரு நிமிடம் சிவனிடம் இப்படி கேளுங்கள். உள்ளம் முருக உண்மையான பக்தியோடு அன்போடு, பரமசிவனே நீ மட்டும் எனக்கு போதும், நீ பார்த்து கொடுப்பது எனக்கு சிறப்பானது, என்னை உன் தொண்டனாக ஏற்றுக்கொள், பட்டது போதும், இனி துயரம் வேண்டாம், என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்று, உன் திருவடி நிழலில் எனக்கு இடம் கொடு, சகல செல்வ யோகத்தோடு வாழவை, தீயவற்றை நீக்கி நல்ல தகுதியை கொடு, எல்லா பலன்களும் கிடைக்க செய். உங்களால் பறக்க முடியாவிட்டால் ஓடுங்கள், ஓட முடியாவிட்டால் நடந்து செல்லுங்கள், நடக்க முடியாவிட்டால் ஊர்ந்து செல்லுங்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்தாலும் முன்னேறிக்கொண்டே இருங்கள். மாற்றி ஒரு கல்லை எடுத்து குளத்தில் எறிந்து பாருங்கள், அது அந்த தண்ணீரை கலக்கிவிடும். அதே போல் ஒரு கல்லை இரும்பின் மீது எறிந்து பாருங்கள், அந்த இரும்பானது கல்லையே உடைத்துவிடும். நாமும் கலங்கும் குளமாக இல்லாமல் பிரச்சனைகள் என்னும் கல்லை உடைக்கும் இரும்பாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது கல் போன்றது. அதை கண்ணருகில் வைத்து பாருங்கள், அது உலகையே மறைத்துவிடும். அதுவே அந்த கல்லை தூரமாக வைத்து பாருங்கள், அந்த கல் இருக்கும் இடமே தெரியாது. இவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் விட்ட இடத்தை விரட்டி பிடித்து தக்க வைத்துக் கொள்வது ஒன்றும் எளிதான காரியம் அல்ல. அதற்கு ஒரு தைரியம் வேண்டும். நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் சரியாக அமைவதில்லை. ஆனால் முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகிறார்கள். எதுவும் தாமதமாகிவிடவில்லை. இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். ஊருக்காக வேஷம் போட ஆரம்பித்தால் தனக்கான வாழ்க்கையை வாழவே முடியாது இறுதி வரை.